ஆண்டோ பீட்டர் தன் தந்தையின் வியாபாரம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல வளர்ந்த ஒருத்தர். குடும்ப படகு முழுகும் நிலை. இந்த நிலையில இவர் போட்ட ஒரு எதிர்நீச்சல் தான் சாஃப்ட் வியூ. ஒரு சூழலில் வந்து ஒரு விரக்தியில் வந்து ஒரு 2 நாட்கள் வீட்டில் இருந்துட்டேன். அப்போ நான் வீட்டில் படுத்துறப்போ என்னை காணோன்னு என்னுடைய ஆசிரியரே என்னை தேடி வந்துட்டார் வீட்டுக்கு. என்னப்பா காணோம்? பிறகுதான் அவர் தட்டி கொடுத்தா, ஐயோ இதுக்கெலாம் மனச்சோர்வாயிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குவோம், நம்ம கம்பெனியை செய்வோம். அப்போ தான் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷன் வந்து முதல் முறையாக பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் வந்து நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தோம். அப்போது 2 பேரும் பேசினோம். பாருங்கள், கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் சாஃப்ட்வேர்னால் இந்த விலை விற்கானுங்க. ஏதோ பாம்பேக்காரன், பெங்களூர்காரன், டெல்லிக்காரன் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிளகா அரைக்கானுங்க. 30,000 ரூபா 40,000 ரூபா விலை இருக்குது, நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பேசினேன். ஆனால் என்னை விட ஆணித்தரமாக குறிப்பிட்ட நாள்களுக்குள்ளே நம்ம இதை செய்யலாம் அப்படின்றது அவர் எனக்கு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னை நெல்சன் மாணிக்கம் உள்ள சூளமேடு பிரிட்ஜ் ஏறினோடனே முதல் கட்டடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த கட்டடம் அதில் வந்து 600 ரூபாய் வாடகைக்கு வந்து ஒரு இடத்தை பிடித்து வந்தோம். வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அலுவலகத்தில். டெலிஃபோன் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் டெலிஃபோன் வாங்கினா 15,000 ரூபாய் தேவை. எங்ககிட்ட கிடையாது. இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே சொல்லலாம், கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் தொடங்கினதுன்னா நாங்கள் தான். ஆனால் நாங்கள் 2 பேருமே சிரிச்சுக்கிடுவோம். நானும் என்னுடைய ஆசிரியரும், என்னையா நீ கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நீ தான், ஒன்றைய நம்பி நான் வந்த அப்படின்னு என்னைய வந்து கிண்டல் அடிப்பார். நாங்கள் எடுத்தவுடனே எங்கள்கிட்ட பொருள் கிடையாது. ஏன்னா தயாரிப்பு மையம்னா, மென்பொருள் தயாரிப்பு மையம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து நிறைவடைஞ்சால் தானே பொருளை வந்து விற்க முடியும். அதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அது வரைக்கும் இந்த சர்வைவலுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், முக சலிப்பு மன நிறைவு இல்லாமல் தான் வேலை செய்ய வேண்டிய சூழல். ஒன்று அலுவலகத்தை நடத்தணும், சாப்பாடு, பஸ் கட்டணம் எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் வந்து அப்போது உயிர் கொடுத்து அந்த நிறுவனத்தை வந்து வளர்த்து வந்தோம். நான் நினச்சேன் ஒரு பெரிய மலைப்பாக நினச்சேன். ஏதோ பெருசாக நாளைக்கே வந்து சேர்ந்துற போது இடம்லாம் பத்துமோ இல்லையோ, நம்ம எப்படி எல்லார்கிட்டையும் பேச போகிறோம், நிறைய வேலை செய்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே இல்லை. 1 மாதமாக பயிற்சிக்கு வந்து பயிற்சி மையத்தில் யாருமே சேரலை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய அலுவலகத்துக்கு எழுத்த கட்டடத்தில் இருக்கிறவங்க தான் கடைசியில் முதல் மாணவராக என்கிட்ட சேர்ந்தார். அவர் சேர்ந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. 3-4 மாதம் வரைக்கும் மறுபடியும் சேரலை. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் நடத்துறதுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிகள், நார்த் இந்தியன் கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. நான் வந்து ப்ரோக்ராமிங் கோர்ஸுக்காக பயிற்சி மையம் தொடங்கலை. முழுக்க இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங், டிடிபி, பிரிண்டிங் ப்ரெஸ் ப்ளஸ் வந்து கிராஃபிக்ஸ் அனிமேஷன், இந்த கோர்ஸு சார்ந்து தான் நான் எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் சென்டரை வந்து தொடங்கியிருந்தேன். நாங்கள் மென்பொருள்னு தயாரித்தது ஒரு தமிழ் வேர்ட் ப்ராசஸர். இப்போ எம்எஸ் வேர்டுன்னு பார்க்கிங்க பார்த்தீங்களா, அதே எம்எஸ் வேர்டு வந்து தமிழில் நீங்கள் வந்து எம்எஸ் தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேலை செய்யும். இப்போ விண்டோஸ்னால் உங்களுக்கு ஆன் பண்ணோடனே விண்டோஸ் வந்துடுது. தாஸ்னால் பாருங்கள் வெறும் வெள்ளை திரை தான் இருக்கும். அதில் வந்து தமிழ் டைப் அடிக்கிற மாதிரி அது ஒன்று பண்ணோம். 2வது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், இந்த டிடிபி பணிகளுக்கு வேண்டிய தமிழ் ஃபான்ட்ஸ், இந்த 2 தயாரிப்புகள் தான் பண்ணோம். விண்டோஸில் வந்து நாங்கள் கரெக்டாக தயாரிப்பு பண்ணும்போது விண்டோஸ் வந்தது. விண்டோஸ்க்கு ஏற்றபடி தமிழ் எழுத்துரு பண்ணது தான் எங்களுக்கு வந்து கிளிக் ஆச்சுன்னு சொல்லலாம். அதான் எனக்கு திருப்பு முனைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. அப்போலாம் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து 6 மாதம் 1 வருஷம் பிரிண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை 2 நாளில் தயாரிக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். 2வது வளர்ச்சி எங்களுக்கு வந்து முழுக்க நான் பயிற்சி மையம் தொடங்கினது தான். 2000 ஆண்டு நான் வந்து சிங்கப்பூர் தமிழ் இணைய மாநாட்டுக்கு சென்று திரும்பியவுடன் சிஎஸ்சி நிர்வாகத்திலிருந்தே என்னை கூப்பிட்டார்கள். என்னுடைய உழைப்பிற்காகவும் என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்காகவும் தான் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து 6 அனிமேஷன் பயிற்சி மையத்தோடு நாங்கள் வந்து இந்த அனிமேஷன் பயிற்சியை தொடங்கினோம். இன்றைக்கி வந்து
64 பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி ஆண்டுதோறும் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்கள் அனிமேஷன் பயிற்சியை படிக்கிறார்கள். இது தவிர தமிழில் கம்ப்யூட்டர் பயிற்சி செய்வது எப்படி அப்படின்னு புத்தகம், அது நான் வந்து சொந்தமாக எழுதியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 20 தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம். 2004ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூல் விருது நான் எழுதிய தமிழும் கணிப்பொறியும் என்ற நூலுக்கு கிடைத்தது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் 5 உரைகள் அடங்கிய சிடி இருக்குது. ஆத்திச்சூடிக்கு வந்து 108 ஆத்திச்சூடிகளுக்கும் நாங்கள் தான் முதல்ல வந்து ஓவியம் வரைஞ்சோம். ஆத்திச்சூடினா எந்த குழந்தைய கேட்டாலும் மனப்பாடமாக டப்பன்னு சொல்லிடும், விளக்கம் கேட்டால் தெரியாது. சரி, அப்போ அதுக்கு வந்து ஒரு மல்டிமீடியாவாக பண்ணணும், அதுக்கு ஓவியங்கள் வரையணும், அதுக்கு வீடியோ பண்ணணும்னு அருமையான முறையில் கருத்திருக்கோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். அப்புறம் தமிழ் வந்து கற்றுக் கொடுத்தல் முறை, கிராமர் முறைப்படி எப்படி வந்து தமிழை கற்றுக் கொடுக்கறது. அப்புறம் அனிமேஷன் முறையில் என்சைக்ளோபீடியா, ப்ரீ ஸ்கூல் சிடிஸ், ஸ்டோரிஸ், ரைம்ஸ், பசில்ஸ், டிஸ்கவரிஸ் அப்படின்னு நிறைய மென்பொருட்கள் தமிழில் வந்து பண்ணலாம்.